கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே மரித்தான். மூன்றாவது சொல்லுகிறது, கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார். எனக்கு ஒரு கேள்வி, அவர் அடக்கமா பண்ணியிருப்பாரு? 4 நாட்களான லாசர் வெளியே வாழணும். லாசர் வெளியே. இப்ப அவன் மகிமையின் தெய்வம் இறங்கி வந்து மோச அடக்கம் பண்ணா கண்டிப்பா அவன் என்ன செய்யணும்? அவர் கைப்பட்ட அவன் மரித்திருக்காரு. வேணா உங்களுக்கு ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 9வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் மென்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் போதும் அவரோடு சம்பாஷணை பண்ணினார்கள். எலியா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான்? சுழல் காற்றில் ரதத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டான். இங்கே நான் நம்மளை விசுவாசிக்கிறேன், மோசையை அடக்கம் பண்ணல, அவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, மோசே கானான பார்க்கல, பார்த்தார், உள்ள போகல. ஆனா நான் சொல்வேன், பரலோக கானானை அவர் அனுபவித்தார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நான் இந்த பூமிக்குரிய கானானை சுதந்திரிக்கிறோம் இல்லையோ, பரலோகம் என்கிற கானானை சுதந்திரிக்க வேண்டும்.